நெல்லையில் சிஎஸ்ஐ திருச்சபையில் மதபோதகர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் திமுக முன்னாள் எம்பி ஞான திரவியத்திற்கு சம்மன் வழங்க 6 மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகத்திற்கு சென்ற இட்டேரி பகுதியைச் சேர்ந்த மதபோதகர் காட்ஃபர் நேஃபில் என்பவரை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி முன்னாள் எம்பி ஞான திரவியத்தின் ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஞான திரவியம் உட்பட 33 பேர் மீது பாளையங்கோட்டை காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த நிலையில் விசாரணை விரைந்து முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரி புகார்தாரன காட்ஃபர் நேஃபில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரித்த உயர்நீதிமன்றம் தாக்குதல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது உயர்நீதிமன்ற பதிவுத்துறையின் சார்பில் அந்த ஆவணங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் முன்னாள் எம்பி ஞான திரவியத்திற்கு எதிராக வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தொடர்பாக கடந்த 6 மாதத்திற்கு முன்னரே சம்மன் அனுப்பப்பட்டதாக நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த சம்மனை பெற்றுக்கொண்டு ஏன் சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக எம்பி எம்எல்ஏகள் இருந்தால் சம்மன் வழங்க மாட்டீர்களா என கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராகவும் எம்பி எதிராகவும் சம்மன் வழங்க இயலாது என தெரிவித்துவிட்டால் தனிப்பிரிவை ஏற்படுத்த நேரிடும் என உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை வருகிற 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். நன்றி ஆனந்த், உங்க தகவல்கள்.